அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு எவ்ரிடே மார்னிங் 7 o'clock வந்து பண்ணாக்கா ஒரு லெசன்லேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும், அதே மாதிரி வந்து பண்ணாக்கா அன்றைக்கி ஈவினிங் வந்து பண்ணாக்கா 7 o'clock முன்னாடி நாள் போட்ட கிளாஸோடைய மாதிரி தேர்வும் வந்து பண்ணாக்கா நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து பண்ணாக்கா காலக்கணிதம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு 20 வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம், மாதிரி தேர்வு. ஸோ நீங்கள் இந்த லெசன் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலக்கணிதம் இந்த கவிதையை இயற்றியவர் யார்? காலக்கணிதம் கவிதையை இயற்றியவர் யார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கண்ணதாசன். ஆப்ஷன் பி கண்ணதாசன். அடுத்து இரண்டாவது கொஷின், கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முத்தையா. ஆப்ஷன் ஏ முத்தையா. அடுத்து கொஷின் நம்பர் 3, காலக்கணிதம் இடம்பெற்றுள்ள தொகுப்பு எது? காலக்கணிதம் இடம்பெற்றுள்ள தொகுப்பு எது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கண்ணதாசன் கவிதைகள். கண்ணதாசன் கவிதைகள். அடுத்து கொஷின் நம்பர் 4, கண்ணதாசன் பிறந்த இடம் எது? கண்ணதாசன் பிறந்த இடம் எது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிறுகூடல்பட்டி. ஆப்ஷன் பி சிறுகூடல்பட்டி. அடுத்து கொஷின் நம்பர் 5, கண்ணதாசனின் பெற்றோர் யார்? கண்ணதாசனின் பெற்றோர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சாத்தப்பன் விசாலாட்சி. ஆப்ஷன் ஏ சாத்தப்பன் விசாலாட்சி. அடுத்து கொஷின் நம்பர் 6, கண்ணதாசன் கொஷின் நம்பர் 6, கண்ணதாசன் எந்த ஆண்டு திரைப்பட பாடலாசிரியரானார்? கண்ணதாசன் எந்த ஆண்டு திரைப்பட பாடலாசிரியரானார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1949. சி 1949. அடுத்து கொஷின் நம்பர் 7, கண்ணதாசன் முதலில் எழுதிய திரைப்பட பாடல் எது? கண்ணதாசன் முதலில் எழுதிய திரைப்பட பாடல் எது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கலங்காதிரு மனமே. ஆப்ஷன் பி கலங்காதிரு மனமே. அடுத்து கொஷின் நம்பர் 8, கண்ணதாசன் எந்த விருதை பெற்றார்? கண்ணதாசன் எந்த விருதை பெற்றார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சாகித்ய அகாதமி விருது. சாகித்ய அகாதமி விருது. அடுத்து கொஷின் நம்பர் 9, சேரமான் காதலி என்ற படைப்பிற்காக கண்ணதாசன் பெற்ற விருது எது? சேரமான் காதலி என்ற படைப்பிற்காக கண்ணதாசன் பெற்ற விருது எது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாதமி விருது. அடுத்து கொஷின் நம்பர் 10, கண்ணதாசன் தமிழ்நாடு அரசின் எந்த பதவியை பெற்றார்? கண்ணதாசன் தமிழ்நாடு அரசின் எந்த பதவியை பெற்றார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அரசவை கவிஞர். ஆப்ஷன் பி அரசவை கவிஞர். அடுத்து கொஷின் நம்பர் 11, இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் என்று கூறுபவர் யார்? இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் என்று கூறுபவர் யார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன். ஆப்ஷன் சி கண்ணதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 12, இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை என்பதன் கருத்து என்ன? இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை என்பதன் கருத்து என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன்
பி. தவறுகளை எதிர்ப்பது. தவறுகளை எதிர்ப்பது. அடுத்து கொஷின் நம்பர் 13. செல்வர் தம் கையில் சிறைப்பட மாட்டேன் என்று கூறுவது எதை குறிக்கிறது? செல்வர் தம் கையில் சிறைப்பட மாட்டேன் என்று கூறுவது எதை குறிக்கிறது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. செல்வத்திற்கு அடிபணியாமை. செல்வத்திற்கு அடிபணியாமை. அடுத்து கொஷின் நம்பர் 14. பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன் என்பதில் வெளிப்படும் பண்பு எது? பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன் என்பதில் வெளிப்படும் பண்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. துணிவு. ஆப்ஷன் பி. துணிவு. அடுத்த கொஷின் நம்பர் 15. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் யார்? மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. கண்ணதாசன். ஆப்ஷன் சி. கண்ணதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 16. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் என்ற வரிகள் எதை உணர்த்துகிறது? தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் என்ற வரிகள் எதை உணர்த்துகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. உலகியல் மாற்றம் இயல்பானது. ஆப்ஷன் பி. உலகியல் மாற்றம் இயல்பானது. அடுத்த கொஷின் நம்பர் 17. தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் என்ற வரி இடம்பெறும் கவிதை எது? தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் என்ற வரி இடம்பெறும் கவிதை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. காலக்கணிதம். ஆப்ஷன் பி. காலக்கணிதம். அடுத்த கொஷின் நம்பர் 18. கண்ணதாசன் எளிய முறையில் மக்களிடம் எதை கொண்டு சென்றார்? கண்ணதாசன் எளிய முறையில் மக்களிடம் எதை கொண்டு சென்றார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. மெய்யியல். ஆப்ஷன் பி. மெய்யியல். அடுத்த கொஷின் நம்பர் 19. கண்ணதாசன் சிறந்து விளங்கிய 2 உலகங்கள் எவை? கண்ணதாசன் சிறந்து விளங்கிய 2 உலகங்கள் எவை? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. திரையுலகம் மற்றும் இலக்கிய உலகம். திரையுலகம் மற்றும் இலக்கிய உலகம். அடுத்து கொஷின் நம்பர் 20. கண்ணதாசன் சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்த துறை எது? கண்ணதாசன் சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்த துறை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. கவியரங்கம். ஆப்ஷன் ஏ. கவியரங்கம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.